செய்திகள். 72 நாள் வீட்டுக்குள்ள கிடந்தவர்தானே விஜயை வறுத்தெடுத்த எடப்பாடியார். வணக்கம் தமிழ்நாடு, இது உங்கள் லோக்கல் லேக்கா. 2026 தேர்தல் களம் இப்போ நேருக்கு நேர் மோதலா மாறியிருக்கு. இதுவரைக்கும் விஜய் அண்ணன் விஷயத்துல கொஞ்சம் மென்மையா இருந்த எடப்பாடியார் இப்போ ரூட்ட மாத்தி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக ஊழல் கட்சியா, இதோ பதில்னு சொல்லி விஜய் அண்ணனோட வீட்டுக்குள்ள இருந்த 72 நாட்கள பத்தி எடப்பாடியார் பேசின பேச்சுதான் இப்போ சோஷியல் மீடியாவுல அனல் பறக்குது. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. தவேகாவோட 3ஆம் ஆண்டு விழாவுல அதிமுகவை ஊழல் கட்சின்னு விஜய் அண்ணன் சாடினதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு செம ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுத்திருக்காரு. 2. விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்தப்போ அவரை வரவேற்றோம், ஆனா 50 வருஷ பாரம்பரியம் கொண்ட அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்ல அவருக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு எடப்பாடியார் கொதிச்சிருக்காரு. 3. முக்கியமா கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசல்ல பலியானப்போ இந்த விஜய் எங்கே போனாரு? பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம 72 நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தவர்தானே இவரு? நீ எடப்பாடியார் கேட்ட கேள்வி இப்போ வைரல். 4. நாங்க அடிமட்டத்துல இருந்து உழைத்து வந்தவங்க, ஆனா ஒரு படம் நடிச்சிட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து அறிக்கை விடுறது அரசியல் கிடையாதுன்னு விஜய் அண்ணனோட அனுபவமின்மைய எடப்பாடியார் கிண்டல் செஞ்சிருக்காரு. 5. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனா விஜய் அண்ணனோட அரசியல் ஆரம்பமே இப்படி தடுமாற்றமா இருக்குன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களுக்கு பயங்கரமான எனர்ஜியை ஏத்தியிருக்காரு. 6. அதிமுகவை வஞ்சிக்க நினைச்சவங்க யாரும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லைன்னு சொல்லி 2026 தேர்தல்ல தவேகாவுக்கு ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்காரு எடப்பாடியார். 7. திமுகவை எதிர்க்க திராணி இல்லாதவங்க தான் அதிமுகவை விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லி விஜய் திமுக இடையே ஏதோ உள் ஒப்பந்தம் இருக்கோன்னு ஒரு சந்தேகத்தையும் கிளப்பியிருக்காரு. கண்ணா, எடப்பாடியார் இப்போ சிங்கமா சீறிட்டாரு. இதுவரைக்கும் கூட்டணி வரும்னு எதிர்பார்த்து பேசாம இருந்தவங்க இப்போ நேரடி யுத்தம் தொடங்கிட்டாங்கன்னு புரியுது. எடப்பாடியாரோட இந்த 72 நாள் பஞ்சுக்கு விஜய் அண்ணன் தரப்புல இருந்து என்ன பதில் வரப்போகுது? 2026ல இந்த அனல் பறக்கும் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a battle between 50 years of experience and a new age political entry boss. எடப்பாடியாரோட இந்த பேச்சுக்கு தவேகாவோட புசி ஆனந்த் எந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு? அதிமுக தவேகா கூட்டணி கனவு இனி அவ்வளவுதானா? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்க்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Angel Aruna signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.